இருக்கிறது. முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தினால் இன்னமும் அது அதிக பலத்தை இந்த அணிக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதில் முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தாமல் இருப்பதற்கு வேறு ஏதேனும் நடைமுறை சிக்கல்கள், காரணங்கள், வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா? நடைமுறை சிக்கல் எதுவுமே இல்லை. என்னையே முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் என்று என்னுடைய அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே விரும்பினார்கள். பொது உடைமை கட்சியினருக்கும் அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் நாங்கள் 4 பேரும் அமர்ந்து வாதிக்கிற பொழுது இது அதிபர் தேர்தல் முறை அல்ல, பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இல்லை, இது பாராளுமன்ற முறை, பார்லிமெண்டரி சிஸ்டம். இதில் முன்கூட்டி அறிவிக்க வேண்டியதில்லை. பேரறிஞர் அண்ணா கூட தன்னை அறிவித்துக் கொள்ளவில்லை, அவர் போட்டியே போடலை சட்டசபைக்கு. அதனால் நாங்கள் தேர்தலுக்கு பிறகு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கொள்கை ரீதியாக நினைச்சோம். அதற்காக நாங்கள் அறிவித்தோம். முதல்வர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த் பேசுவார். முதல்வர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த். குறிப்பிட்டு பேசுகின்ற பொழுது நீங்கள் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு திருமணத்தில் கலந்து கொண்ட பிறகு பேசிய ஒரு பேச்சு, அதிமுக திமுக இந்த 2 கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கு, தொண்டர்களுக்கு நான் கோரிக்கை விடுக்கிறேன், உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய போட்டியை, உங்களுடைய சண்டையை தேர்தல் களத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திராவிடத்தை அழிக்க வேண்டும் என்று பொது எதிரி தேசியம் என்ற பெயரிலும் தமிழ் தேசியம் என்ற பெயரிலும் வருகிறார்கள், அவர்களை காலூன்ற அனுமதிக்க கூடாது. அப்படி சொல்லவே இல்லை, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் சொல்றீங்க. நான் அந்த மாதிரி தமிழ் தேசியம் என்பது திராவிட இயக்க நாற்றங்காலில் உதித்ததுன்னு கரூர் மாநாட்டில் 1/2 மணி நேரம் விளக்கம் கொடுத்திருக்கேன். தமிழ் தேசியத்துக்கு எங்களுக்கு முரண்பாடு இல்லை, அந்த முரண்பாடு இருப்பதாக ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தாதீர்கள் சொல்லியிருக்கிறேன். நான் ரொம்ப தெளிவான கொள்கையில மிக தெளிவானவன் நான், அதை சொல்லலை. நான் அது ஆமா அப்படி நான் சொல்ல கிடையாது. திமுக அதிமுக காரங்களுக்கு சொல்றேன், உங்க சண்டையை வச்சுக்கிடுங்க, எலெக்ஷனை எடுத்து போட்டி போடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தோக்கடிக்க முயற்சி பண்ணுங்க. நான் சாதாரண ஆளு, திமுக தலைமை அதிமுக தலைமைக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆனா திராவிட இயக்கத்துக்கு 50 வருஷம் உழைச்சவங்கிற முறையில் சொல்றேன், நீங்க எலெக்ஷன்ல சண்டை போடுங்க, மற்ற விஷயங்களை ஒருத்தர் விமர்சிங்க. ஆனால் இந்த திராவிட இயக்கத்தில் எம்ஜிஆர் ஒன்னா இருந்தார், கலைஞர் ஒன்னா இருந்தார், அண்ணா இருக்கும் போது மறந்துடாதீங்க. திராவிட இயக்கத்தை அழிச்சு போடலாம்னு நினைச்சிட்டு சந்தடி சாக்கடை சில பேர் திராவிட இயக்கத்துக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு தேசிய உணர்வாளர்கள் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்காங்க. இத மனசுல வச்சுக்கிட்டு மத்த சண்டையா எலெக்ஷன்ல வச்சுக்கிடுங்க. இது பொது எதிரி, நம்ம கால் ஒண்ணு விடக்கூடாது. இந்த மனப்பான்மையை 2 கட்சியில் உள்ள தொண்டர்களோ தலகர்த்தர்களோ யோசிங்க, 2 கட்சி தலைமை யோசிங்க.